மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆக்சுவலாக நீட் எதிர்ப்பு அல்லது நீட் ஒழிப்பு, நீட் எதிர்ப்பு அப்படின்றத விட நீட் ஒழிப்பு தான் நம்ம பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து எழும்புகிற குரலாக இருக்கும். சிஜேபி கட்சி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, பாஜகவுடைய இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஆளுமையாக ஒரு 12 ஆண்டுகள், 2014 14 வருஷத்தில் முதல் முறையாக பாஜக மண்ணை கவ்வி இருக்கிறது. இந்த விஷயத்தில் அதுவும் கரப்பாம்பூச்சினால பயந்து மண்ணை கவ்வி இருக்கிறது. ஆனால் நீட்டு ஒழிப்பு விஷயத்துக்குள்ள நாம் இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, நீட்டு எதிர்ப்பு முக்கியமா நீட்டு ஒழிப்பு முக்கியமானு கேட்டால், நீட் தேர்வே ஒழிக்கணும் அப்படின்றது தான் பிரதானமான கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. நாடு முழுக்க இந்த நீட்டு தேர்வின் மூலமாக ஏராளமான படித்த இளைஞர்கள் மருத்துவராகும் கனவுகள் சிதைக்கப்படுது. அவர்களால் மருத்துவர் ஆக முடியல. காசு வச்சிருக்கிறவன் மருத்துவர் ஆயிடுறான். நீட் கோச்சிங் சென்டர் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். இது அத்தனையும் பாஜகவுடைய அடிப்படைகள் தான் நடத்துகிறாங்க. பல பேர் பினாமிகளாக அந்த நீட் கோச்சிங் சென்டர் நடத்துகிறாங்க. ஒரு நீட் கோச்சிங் சென்டர் நீங்கள் சேரணும்னு சொன்னால் பல லட்சங்களை முதலீடாக நீங்கள் கொடுக்கணும், கட்டணமாக நீங்கள் செலுத்தணும். அப்போ தான் நீட் கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிக்க முடியும். அதுலேயும் எல்லாரும் தேர்வாகிறது இல்லை. இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு, திருட்டுத்தனம் பண்ணுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, இந்த சென்டரில் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும்னு ஒரு ப்ராபகண்டா பண்ணி விடுறது, இதெல்லாமே கடந்த கால வரலாறுகள். இதைத்தான் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. ஆனால் இப்போ அந்த சிஜேபி சொல்லுகிற அந்த கரப்பான் பூச்சி ஜனதாதளம் கட்சியினர் இல்லை, நாங்கள் இந்த வினாத்தாள் கசிவுக்கு காரணமான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்னு தான் முதல் அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை. அதைத் தொடர்ந்து தான் அவங்க ஒரு 40 நாட்களுக்கு மேலாக பெரும் போராட்டம். அதை நீதிபதி சொன்ன சூரியகாந்த், உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் சொன்னதனுடைய அந்த ஒரு வார்த்தை தான் இந்த போராட்டத்தினுடைய மைய புள்ளி. வேலையில்லாத இளைஞர்கள், அதுவும் போலியாக சட்டம் படித்திருக்கிற அவர்கள்லாம் ஆர்டிஐ போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு சமூகத்தை சீரழிக்கிறாங்க. இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சிக்கு சமம், அதே மாதிரி ஒட்டுண்ணி இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் அடித்தது தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி ஒரு அமைச்சர் பதவியே காவு கொடுக்க வேண்டியது. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டதுனால நீட் ஒழிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை. நீட் தேர்வில் மாற்றங்களை கொண்டு வரலாம்னு இப்போ ஒன்றிய அரசாங்கம் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கு. இப்போ நம்முடைய அடிப்படை கோஷம் என்பது இங்கே அடிபட்டு போச்சு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நீட் தேர்வு குறித்து அவர்கள் நீட் தேர்வுக்காக அந்த போராட்டத்தை நடத்தலை. வினாத்தாள் கசிவு, தாக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், தாக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், இறந்து போனவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை வச்சு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. எல்லாரும் கொண்டாட்டத்தோடு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. ஜன்தன் மந்திர் இப்போ சகஜ நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ டெல்லி போராட்டம் இல்லை, அது ஒரு தனி ட்ராக் நடந்தது, முடிஞ்சிருச்சு. சென்னையில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாணவர் அமைப்புகள்லாம் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. பாலன் இல்லத்தில் அதற்கான போராட்டம் சென்னையில் நடந்துச்சு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டினுடைய இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய முதல்வராக இருக்கிற சப்பு விஜய் இந்த மாணவர் போராட்டத்தை பல வகையில் ஒடுக்குவதற்கு தான் முயற்சி எடுத்தார். டெல்லியில் கூட போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, இங்கே எந்த இடமும் அனுமதி கொடுக்கல. அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு சில இடங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க. அவர்களும் பேருக்கு நாங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அங்கெல்லாம் எந்த சிக்கலும் வரல. ஆனால் பாலன் இல்லத்தில் தொடர்ச்சியாக தொடர் போராட்டம்னு அறிவித்த உடனே தான் பதட்டம் தொற்றிக்கொண்டது. டி நகரில் இருக்கிற பாலன் இல்லத்தில் மாணவர்கள் ஏராளமானவர் குவிந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ நாட்களாக இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் போகலை, இந்த தாவேக அரசாங்கம் சார்பில் யாரும் போகல. போராட்டம் முடிவுக்கு வருகிற நாள்னு தெரிஞ்சிருச்சு, அங்கேயும் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த அடிப்படையில் உடனே அங்கே போய் ஆதரவு அளிக்கிற சாக்கில் போனது நம்ம கல்வி அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நடிகை சனம் ஷெட்டி போய் செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ராஜ்மோகன் அங்கே போனார். ராஜ்மோகனும் நம்ம ஓலா மணி இருக்கார் இல்லையா, ஓலா மணியும் சேர்ந்து அங்கே போனாங்க. 2 பேரும் அங்கே போயிட்டு ராஜ்மோகன் மைக் பிடிச்சி, மாணவர் போராட்டம்னா என்ன தெரியுமா, உங்கள் சக்தி என்ன தெரியுமான்லாம் பயங்கரமாக பேசினார். ஆனால் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. மாணவர்கள் கத்துனது என்னன்னா, அவர் பேசும்போது ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லிடுறேன்னாலும் மாணவர்கள் மெரினா 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 கத்த ஆரம்பிச்சாங்க. என்ன ரீசன்னா, மெரினாவை இந்த அரசாங்கம் பூட்டி வைத்திருக்கிறது. மெரினாக்குள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு பல வகையில் பேரிகார்ட் போட்டு அங்கே ஃபேமிலியாக கூட போக முடியாத கடற்கரையே காத்து வாங்குது. வழக்கமாக காத்து வாங்க தான் கடற்கரை போவாங்க.
கடற்கரையே காத்து வாங்குது. ஏன்னா அங்கே யாருமே இல்லை. டோட்டலாக எல்லா வழிகளையும் பிளாக் பண்ணிட்டு மாணவர்கள் அங்கே போக முடியாத அளவுக்கு தடுத்து விட்டது. என்ன காரணம்னா, ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய பிரளயம் வெடிச்சிருச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். ஏன்னா இந்த அரசாங்கம் கேடுகட்ட அரசாங்கமாக இருக்குது. ஒரு 60 நாள் 70 நாள் கடந்திருந்தாலும் ஒரு உருப்படியான வேலை கூட செய்யலை. எல்லாம் திமுக அரசாங்கம் செய்த செயல்கள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. உருப்படியாக இவர்கள் எந்த ஒரு திட்டத்தையோ எந்த செயல்பாட்டையோ செய்யலை. நிர்வாகம் சீர்கெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பாலியல் குற்றங்கள் தாவேக்காவினர் மீது தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருக்கு. கொலைகள் கொள்ளைகள் நாளுக்கு நாள் பெருகி போச்சு. ஆனால் இந்த அமைச்சர்கள் சினிமா பார்க்க போயிட்டாங்க. தலைமைச் செயலகத்தை இழுத்து பூட்டிட்டாங்கன்ற மாதிரி 2 நாளாக எந்த அமைச்சரும் அந்த பக்கம் வரவே இல்லை. எல்லாம் சினிமா பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. மாணவர் மீது தடியடி நடக்கும் போது கண்ணீர் வரல. 41 பேர் நெரிசல் மரணத்தை செத்தப்ப கண்ணீர் வரல. குழந்தை 3 வயசு குழந்தை பாலியல் ரீதியாக படுகொலை பண்ணப்ப கண்ணீர் வரல எந்த அமைச்சருக்கும். கேடுகட்டத்தனமாக ஒரு சினிமாவில் ஒரு நாயகன் வரல, ஒரு நடிகை வரலன்னொடனே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு செயலை தான் நம்முடைய மாண்பு மிகுக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட நிர்வாகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் பார்த்தீங்களா. ஆக ராஜ்மோகன் அவர்கள் எல்லா இடங்களையும் போய் மூக்குறுபடுறது ஒரு வழக்கமான விஷயம்தான். சமீபத்தில் கூட சொன்னார், போராட்டம் என்பது சாலை போராட்டத்துக்கான இடம் இல்லை அப்படின்னு வாய் விட்டார். இந்த அமைச்சர் ராஜ்மோகன் அடிப்படையில் அறிவோடு தான் பேசுகிறாரா, இல்லை அவர் நான் எப்பவுமே எனக்கு அறிவு வராது, நான் தற்குறி தான், முழு நேர தற்குறி ஆகிட்டேன் நான், அதனால் நான் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா சாலைகளில் தான் போராட்டமே நடக்கும். தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான பிரதானமான இடம் சாலை தான். அங்கே தான் சாலை மறியல் பண்ணாதான் கோரிக்கை ஏற்கப்படும், கோரிக்கை கேட்கப்படும்ன்றது காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற விஷயம். சாலைகள் போராட்டத்துக்கான இடம் இல்லை. சாலைகளில் போக்குவரத்து நடக்கணும். பல பேர் அவசர வேலையாக போவாங்க, பல பேர் மருத்துவமனைக்கு போவாங்க, பல பேர் உயிருக்கு போராட விஷயங்களுக்கு போவாங்க. அங்கே போய் நம்ம போராட்டம் இடமாதுன்னு கேட்குறாரு ஒரு அமைச்சர். இவரெல்லாம் யார் அமைச்சராக்கி விட்டா? அதாங்க, அதாவது யாருக்கு எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு தராதரம் தெரியாமல் அகஸ்மாத்தான் ஆட்சிக்கு வந்துட்டதுனால கண்டவர்களுக்கெல்லாம் பதவிகள் கொடுத்து அழகு பார்ப்பதனால அந்த பதவியினுடைய மரியாதை போச்சு, மாண்பு போச்சு, எல்லாமே போச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு விளையாட்டு பொம்மையாகி போச்சு. இந்த விசிலடிச்ச ஓட்டு போட்டான் பாருங்க, இவனுங்களைத்தான் வெளுக்கணும். ஏன்னா இந்த ஆட்களால் தான் இந்த அரசாங்கமே உட்கார்ந்துருக்கு. 35% விசில் ஓட்டு போட்டான் பாருங்க. இவெல்லாம் பாதி பேர் இப்போ திருந்திட்டானுங்க. ஐயோ ஏன்டா போட்டோம், நம்ம அண்ணன் வந்தால் நொட்டிடுவார், அண்ணன் வந்தால் நட்டுருவார், அண்ணன் வந்தால் பிடுங்கிடுவார், நாங்கள் ஒன்றும் நடக்கவே இல்லையே அப்படின்னு வெறுத்து போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அடிப்படையில் ராஜ்மோகன் அந்த போராட்டத்துக்கு போகிறார். போனவர் போராட்டத்துக்கு திடீர்னு ஏன்டா போகிறாருன்னா முடிவுக்கு வரப்போதுன்னு தெரிஞ்சிருச்சு. டெல்லியில் முடிஞ்சிருச்சு. அப்போ தமிழ்நாட்டிலையும் முடிச்சு விடணும். என்ன பண்ணாலும் பாலன் நிலத்தில் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதை நம்ம ஆதரவு அளிக்கிற மாதிரி போயிட்டு நாங்கள் தாவேக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது சொன்னோம்னா மாணவர்கள் அப்படியே ஓகேன்னு கொண்டாடின்னு அவங்களை தூக்கி தலையில் வச்சு தாவேக்கா எப்பேற்பட்ட கட்சி தெரியுமான்னு பேசுவாங்கன்னு நினச்சாரு. ஆனால் அங்கே மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ராஜ்மோகனை பேச விடவே இல்லை. 2 வார்த்தை பேசினா 3வது வார்த்தைக்கே மெரினான்னு கத்துனாங்க. பார்த்தாரு, இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா நம்ம பதவிக்கே ஆபத்தாயிடும். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண சொன்ன மாதிரி ராஜ்மோகனை ராஜினாமா பண்ண கத்திட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். வந்த வழியை நம்ம ஓடி போயிடுவோன்னு பின்வாசல் வழியாக அவசரமாக காருக்கு ஓடுறாரு. காருக்கு ஓடும் போதும் விடலை. சார் மெரினா திறந்து விடுங்க சார், மெரினா திறந்து விடுங்க சார், மெரினா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. பதில் வரல. அதில் ஒரு தம்பி அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அறிவானந்தம்னு பேர், அப்படிதான் நினைக்கிறேன் நான், திமுகவை சேர்ந்த தம்பி. இளைஞர்கள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்கல்ல, அவன் அந்த இடத்துல இருந்திருக்கான். அவன் உடனே சார் பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், பாஜக ஒரே வார்த்தை சார், பாஜக பேர் சொல்லுங்க சார்னா பதட்டமாயிட்டார். ஐயோ என்னங்க முதலாளி பேரெல்லாம் சொல்கிறப்பா, நீ என்ன இப்போ நானே திகாரில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ அந்த பேரை சொல்லி நாயா மாட்டணும் அப்படின்னு பதட்டமாய் வேர்த்து அவசரமாக ஓடி போய் காரில் ஏறி இருக்காரு நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். லயோலா மணி அப்புறம் காணோம். அவர் காருக்கு ஓடிட்டாரா இல்லை இந்த அமைச்சர் காரில் ஏறினாரான்னு தெரியல. ஆக மொத்தம் வந்த வேகத்தில் பின்னங்கால் பெடரில் பட இந்த இளைஞருடைய விரட்டுதலில் பதறி போய் ஓட்டம் எடுத்து ஓடி போயிட்டாங்க. யார் உங்களை அங்கே போக சொன்னது? என்ன தாவேக்கால பிராண்ட் பண்ணிக்க பார்க்குறீங்களா? மாணவர் போராட்டம் தாவேக்காவுடைய போராட்டம் பிராண்ட் பண்ண பார்க்குறீங்களா? அயோக்கியத்தனமா இல்லையா? தப்பா தெரியலையா? முதல்ல அந்த போராட்டத்தை கிளைம் பண்ணுறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் லாய்க்கு இல்லை, எந்த அரசியல் கட்சிக்கும் தகுதி இல்லை.
ஆனால் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் தகுதி வந்து சொல்வதற்கு தகுதி இருக்குது. அது எந்த கட்சினா திமுக தான். ஏன்னா திமுக தான் நீட் ஒழிப்பு என்பதை சட்டமன்றத்திலேயே தீர்மானமாக நிறைவேற்ற கட்சி. அதனால அவர்களுக்கு மட்டும்தான் இதை குறித்து பேசுவதற்கே தகுதி இருக்கு. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் போராட்டம் நடத்தும் போது அங்கே போய் ஆராசா போய் அங்கே அந்த உண்ணாவிரதம் இருந்த அவரை போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த கூட்டத்துக்கு போய் பேசுகிறாரு. கனிமொழி போய் பேசுகிறாங்க. அந்த காயம்பட்டவர்களை போய் மருத்துவமனையில் பார்க்குறாங்க. ஆனால் ராகுல் காந்தி வேற எங்கேயோ போராட்டம் நடத்த போறாரு, மடை மாற்ற பார்த்தாரு. திமுக மட்டும்தான் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் ஏற்றுச்சு, நீட் வந்து ஒழிக்கப்படணும், நீட்டால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது திமுக. வேற எந்த கட்சியும் சொல்லலை. கிளைம் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர், நீட்டை ஒழிக்கணும், நாங்களாம் ஆரம்பத்துல இருந்து பேசணும் வச்சோம்லாம் பேசிக்கிறாங்க. இவர்களால் எந்த விதத்திலும் எந்த பலனும் இதுவரை ஏற்பட்டதே இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரம் வந்து நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் கிட்ட தானே இருக்கு. அவர் டக்குன்னு உடனே ஒரு தீர்மானத்தை போட வேண்டியது தானே, நீட்டை ஒழிக்கணும், எங்க மாநிலத்தில் நீட் தேர்வு அனுமதிக்க மாட்டோம். சொல்ல தைரியம் இருக்கா, துப்பு இருக்கா, திராணி இருக்கா, ஆண்மை இருக்கா? ஏன்னா முதலாளி கோச்சிப்பார். இன்னொரு விஷயம், இவரே நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி ரூபாய் என்னமோ கடன் கொடுத்துருக்காரு. யாரு? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். அவர் கடன் கொடுத்ததா கணக்கு வழக்கில் எழுதியிருக்காரு. தேர்தலில் அந்த தேர்தல் பத்திரம் அபிடேவிட்ல தாக்கல் பண்ணதுல நாமக்கல்ல இருக்கிற நீட் கோச்சிங் சென்டருக்கு இவர் 20 கோடி ரூபாயோ 10 கோடி ரூபாயோ கடன் கொடுத்துருக்காரு. அப்ப இவரே நீட் கோச்சிங் சென்டர் நடத்துறாரு, பினாமி பேர்ல நடத்துறாரு போல இருக்கு. யாரு? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். அப்ப இவர் எப்படிங்க நீட்டை வந்து எதிர்ப்பாரு? நாடகம் தானே. ஏற்கனவே சொன்னவர் தானே, இன்னும் மருத்துவ கல்வி தான், டாக்டர் மட்டும் தான் கனவா, டாக்டர் தான் படிக்கணுமா, வேற படிப்பே இல்லையா அப்படின்னு கேட்டவர் தான் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். ஏன்னா இது அஜெண்டாவே வந்து பாஜக என்ன சொல்லுதோ அது அடிவருடி தான். இது தாவேகா, வேற எந்த மாற்றமும் கிடையாது. ஆக மொத்தம் ராஜ்மோகனை விரட்டி அடித்திருக்கிறார்கள் இளைஞர்கள். இன்னைக்கு ராஜ்மோகன், நாளைக்கு இந்த தாவேக அரசாங்கம். ஏன்னா தாவேக அரசாங்கம் தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கை, அவர் சொன்ன வாக்குறுதியோ அவர் சொன்ன எந்த இதையுமே நடத்தலை. போலித்தனமான ஆட்சியும் பொய் ஆட்சியும், வெறும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்சி மட்டும்தான் நடக்குது. அமைச்சர்கள் கண்ணீர் விடுறாங்க. எதுக்குடா கண்ணீர் விடுறாங்கன்னா, விஜய் இனிமேல் ஸ்க்ரீனில் வர மாட்டாரா? ஏன் வந்தா என்ன, வரலன்னா என்ன? நீ தான் ஆட்சி அதிகாரத்தில் வந்தீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. சாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் அடிக்கிறது பெருசு இல்லை. நிஜத்தில் இப்போ உங்கள் கட்சிக்காரெல்லாம் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறானே, லட்ச லட்சமாக லஞ்சம் வாங்குறானே, அவனை என்ன செய்ய போறீங்க? லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான். எங்கடா ஒழிஞ்சிச்சு? கட்சி பதவிகளுக்கே 50,000 50 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்களாம். இப்போ கட்சி பதவிகள் போட போகிறாங்க. ஆடியோக்கள் அவ்வளோ ஆடியோ வருது வெளியில். கட்சிக்காரன் நான் ஏங்க 50,000 தரணும், நான் ஏன் 1 லட்சம் தரணும், நான் ஏன் 5 லட்சம் தரணும்னு கேட்குறான். அதை கேட்பதற்கு துப்பு இல்லை. நீ கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த கட்சிக்காரனை கட்சி விட்டு நீக்கிறீங்க. நல்லா விளக்கண்டா, நல்ல விளக்கண்ண இது. ஏன்னா குற்றம் எவனாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா, கம்ப்ளைண்ட் பண்ணவன் மேலேயே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல போலீஸ். சமீபத்தில் கூட அப்படிதான் ஒரு பையன் வந்து போலீஸ்காரு ஃபோனில் கார் ஓட்டும் போது ஃபோனில் பேசிட்டு போகிறாரு. அது வீடியோ எடுத்துட்டான். வீடியோ எடுத்து எங்க இந்த மாதிரி காரில் ஃபோன் பேசிட்டே போனால் என்ன ஃபைன்னு கேட்குறான். கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி 10,000 ரூபா ஃபைன்றாங்க அவங்க. உங்கள் போலீஸ் வண்டி அந்த மாதிரி போலீஸ்கார் பேசுகிறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னா, எந்த வண்டி நம்பர் சொல்லுங்கிறாங்க, வண்டி நம்பர் சொல்கிறாங்க. சொன்ன அதே நேரம் அதே செகண்டில் எந்த நம்பர்லேருந்து கம்ப்ளைண்ட் ஆச்சோ அந்த மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சி அவன் எந்த வண்டி வச்சுருக்கானோ அந்த வண்டி ஓவர் ஹெல்மெட் இல்லாமல் போச்சுன்னு அவன் மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட காவல்துறையுடைய செயல்பாடு பார்த்தீங்களா? அப்போ காவல்துறையும் திருட்டுத்தனம் தான் பண்ணுது, போலித்தனம் தான் பண்ணுது. போலீஸ்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொம்பு முளைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்பு. பேட்ஜ் போடாமல் டெல்லிக்காரன் மாதிரி நீயும் அடிச்சின்னா அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? 6 வித்தியாசம் கண்டுபிடின்ற மாதிரி தான். வித்தியாசமே கிடையாது, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அங்கேயே இராணுவத்தில் துணை இராணுவ படைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் குண்டர்களை வச்சு மாணவர்களை அடிச்சிங்க. இங்கேயே போலீஸ் பேட்ஜே கைட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்களாம். என்ன விளக்கம் தெரியுமா? நாங்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டால் பேட்ஜில் இருக்கிற பின்னு குத்திருமா, மழையில் நேம் பேட்ஜ் நனைஞ்சிருமா. எப்பேற்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சொன்னதா தகவல் வருதுங்க. அதனால வந்து மோசமான காட்டாட்சியினுடைய இன்னொரு புது மினி வெர்ஷன் தான் தாவேகா. அமைச்சரை இளைஞர்கள் ஓட விட்டுருக்காங்க. விரைவில் இந்த ஆட்சியும் ஓட விடுவார்கள். அதான் நடக்க போகுது. மக்களே, நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய ஒரே அஜெண்டா நீட் ஒழிப்பு, நீட் எதிர்ப்பு அல்ல. மீண்டும் மாணவர் போராட்டம் கண்டிப்பாக தொடரும்.
நீட் ஒழியும் வரை, நீட்டு ஒழிக்கும் வரை நம்முடைய மாணவருடைய எழுச்சி என்பது நிச்சயமாக பேசுபொருளாக இருக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.